யுத்த நிறுத்த முன்மொழிவை கிழித்தெறிந்த ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களும் அமெரிக்காவின் ஆதிக்கம் இல்லாத ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு இடம்பெறாத புதிய மத்திய கிழக்கை உருவாக்கப் போவதாக அறிவித்த ஈரானிய தலைவர்களும் பற்றி எரியும் கத்தாரின் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களும் இலக்கு வைக்கப்பட்ட இன்னுமொரு KC-135 எரிபொருள் நிரப்பு விமானமும் ரஷீத் ஹோட்டலை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட படுகொலை தாக்குதலில் பசிஜ் படைப்பிரிவினுடைய துணை தளபதிகள் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளாரா? தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதலை ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும் ஹிஸ்புல்லாவின் தரைப்படைக்கும் வான்படைக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பும் சூடானிய களத்தின் தற்போதைய நிலைமைகளும் சூடானிய அரசு இராணுவத்தின் வீரியமான தாக்குதல்களும் பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கும் RSF பயங்கரவாத படைகளும் இது ஈரான் அப்டேட்டின் 40வது காணொளியாகும். இந்த போருக்கு பின்பு ஈரான் அரபு நாடுகளோடு எவ்வாறு மூலோபாய ஒப்பந்தத்தை மேற்கொள்ளப் போகின்றது, அரபு நாடுகளுக்கு எவ்வாறான நிபந்தனைகளை விதிக்கப் போகின்றது, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க தளங்களை முழுமையாக வெளியேற்றியதற்கு பின்பு ஈரானின் இந்த தரமான நடவடிக்கைகள் மூலமாக எவ்வாறு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றது, பலஸ்தீனிய பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வை காணப் போகின்றது என்பது தொடர்பான பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கிய காணொளியை இன்று காலை பதிவிட்டிருந்தேன். குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் அமெரிக்க தளங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் உச்சக்கட்ட தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ப்ராக்சியாக இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தை பொளந்து கட்டி வருகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தை முற்றுகையிட்டு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய அரச குடும்பங்களுக்கு இடையில் மோதல்கள் விரிவடைந்துள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல முதலீட்டு நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தை விட்டு வெளியேறி வருகின்றன. மேலும் இவை தொடர்பான முழுமையான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய தனியான காணொளி ஒன்றை நேற்றைக்கு முன்தினம் பதிவிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ப்ராக்சியாக செயற்படும் ஐக்கிய அரபு அமீரகத்தை சிதைப்பதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தாக்குதல்களையும் ஈரான் மும்முரமாக தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் சூடானிய களத்திலும் விரைவான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சூடானிலே இருக்கக்கூடிய RSF பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் தேவையான நிதி உதவிகளையும் அனைத்து விதமான ஆயுத உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமே தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. சோமாலிலாந்து மற்றும் பண்ட்லாந்து பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூலமாகவும் பாதைகள் வழியாகவும் சாடினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் லிபியாவினுடைய கிழக்கு பகுதியினூடாகவும் சூடானிய RSF படைகளுக்கு தேவையான தொடர்ச்சியான ஆயுத பரிமாற்றத்தை அமீரகம் மேற்கொண்டு வந்தது. மேலும் தற்போது இந்த ஆயுத பரிமாற்றமும் நிதி உதவிகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன, தடைப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய இராணுவ கட்டளை தளங்களும் முழுமையாக செயலிழந்துள்ளன. இதனால் RSF படைகளுக்கு தேவையான நிதி உதவிகள் மற்றும் இராணுவ உதவிகள் கடந்த 2 வாரங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் சூடானிய அரச இராணுவம் RSF பயங்கரவாதிகளிடமிருந்து சூடானிய நிலத்தை மீட்டெடுப்பதற்கான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக சூடானின் தெற்கு கொர்டபோன் பிரதேசமான அல் ஒபேத் பிரதேசத்தினூடாகவும் கொர்டபோனின் வடக்கு பிரதேசமான பாரா பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதலிலே கொர்டபோனின் தெற்கு பிரதேசமான அல் ஒபேத் பிரதேசத்தினூடாக வேகமாக முன்னேறி பல பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக சிவப்பு நிற வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது சூடானிய அரசு இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போன்று பாரா பிரதேசத்தினூடாக முன்னேறி குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நகரங்கள் அனைத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திலே RSF படைகளினால் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. இதனால் அதிகளவான
RSF பயங்கரவாதிகள் சூடானி அரசு இராணுவத்திடம் சரணடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 5000 தொடக்கம் 8000 வரையிலான RSF பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் சூடானி அரசு இராணுவத்திடம் சரணடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பாரம் பிரதேசத்தினூடாக பல பகுதிகளை சூடானி அரசு இராணுவம் மீட்டெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது குறித்த வரைபடத்திலே நீல நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை சூடானி அரசு இராணுவம் மீட்டெடுத்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஆயுத பரிமாற்றங்களும் நிதி உதவிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படாததன் விளைவாக RSF படைப்பிரிவுகளினால் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சூடானி அரசு இராணுவம் வேகமாக முன்னேறி வருகின்றது. இதனால் சூடானி அரசு இராணுவம் இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே RSF படைப்பிரிவுகளுக்கு கீழால் இருக்கக்கூடிய இன்னும் பல பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கான மீட்டெடுப்பதற்கான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்கப் போகின்றார்கள். தற்போதைய நிலைமையில் மத்திய கிழக்கு போரானது விரிவடைந்து செல்வதனால் ஐக்கிய அரபு அமீரகம் பலவீனமடைந்திருப்பதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி RSF படைக்குழுக்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சூடானி அரசு இராணுவம் தயாராகி வருகின்றது. இதற்கமைவாக குறித்த வரைபடத்திலே அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு RSF படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மஞ்சள் பிரதேசங்களையும் கைப்பற்றுவதற்கு சூடானி அரசு இராணுவம் மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் ஒன்றை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் சூடானுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானின் IRGC கட்டளை தளபதிகளும் சூடானி அரசு இராணுவத்திற்கு இவை தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இன்னும் 1-2 வாரங்களுக்குள் சூடானி அரசு இராணுவம் அடுத்த கட்ட தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கும். மேலும் மத்திய கிழக்கு போரானது இன்னும் 3 மாதங்களுக்கு மேலால் நீடித்தால் சூடான் அரசு இராணுவம் RSF படைகளை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருப்பதாக ஆப்பிரிக்க ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை அமெரிக்கா ஆரம்பித்தால் நாங்கள் ஈரானிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நேரடியாக முழுமையாக களமிறங்குவோம் என சூடானி இராணுவ தளபதிகள் அறிவித்திருந்தார்கள். இந்த போரினுடைய ஆரம்பத்திலேயே சூடானி இராணுவ தலைமை அதிகாரிகள் இவ்வாறு அறிவித்திருந்தார்கள். இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். அதாவது ஈரானிய களத்திலே அமெரிக்க இராணுவம் களமிறங்கினால் இதன்போது ஈரானுக்கு ஆதரவாக சூடானி அரசு இராணுவத்தின் படைப்பிரிவுகளும் போராளி குழுக்களும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்று அறிவித்திருந்தார்கள். எனவே தற்போதைய நிலைமையானது சூடானி அரசு இராணுவத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இதனை பயன்படுத்தி RSF படைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு சூடானி அரசு இராணுவம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. நள்ளிரவு வேளையிலேயே இந்த தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற அம்புக்குறிகளினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாகவே தற்போது தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 6 பிரதேசங்களினூடாக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கியாம் பிரதேசத்தினூடாகவே அதிகளவான படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்க மேலும் ஏனைய பிரதேசங்களின் ஊடாக 2 படைப்பிரிவுகள் வீதம் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளையும் கைப்பற்றி பஃபர் ஜோன் பிரதேசமாக மாற்றுவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த தரைவழி தாக்குதலை ஆரம்பித்து அரை மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் 2 ஹெர்முஸ் ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து 1 மணித்தியாலத்திற்குள்ளேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து நஹரியா மெச்சூலா பிரதேசங்களை இலக்கு வைத்து கலிலி பிரதேசத்தையும் இலக்கு வைத்து 50க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 கட்டிடங்கள் சிதைக்க பட்டிருந்தன. இவை தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் நஹரியா பிரதேசத்தில் மாத்திரம் 8 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 3 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாக காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று மெட்ரியுலா மற்றும் வடக்கு கலிலி பிரதேசத்திலே 5 குடியிருப்பு கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 2 வாகனங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டு 1 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இந்த ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருந்தது. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழியினூடாக நுழைந்ததும், குறிப்பாக கியாம் பிரதேசத்தினூடாக நுழைந்ததும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் ரதுவான் படைப்பிரிவினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் கியாம் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியிருந்தது. மேலும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கிரிவெற்றி படைப்பிரிவான 98வது படைப்பிரிவையும் 91வது படைப்பிரிவையும் கியாம் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு
களமிறக்கியுள்ளது. இவ்வாறு உயரடுக்கு படைப்பிரிவுகளை களமிறக்கிய தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே டசன் கணக்கான ஹிஸ்புல்லா ராணுவ வீரர்கள் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கவச படைப்பிரிவுகளை இலக்கு வைத்து கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. குறித்த படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதி பயணித்திருக்கக்கூடிய மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதிலே கட்டளை தளபதி கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவை தொடர்பான தகவல்களை முழுமையாக வெளியிடவில்லை. அத்தோடு இந்த தாக்குதலை தொடர்ந்து கியாமினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இன்று அதிகாலை வேளையில் கியாம் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு மோதல்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த மோதல்கள் தொடர்பான காணொலியையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் இந்த மோதலானது கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக நீடித்திருந்ததாகவும் இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டு படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஐச்சரோன் பிரதேசத்தில் 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஐட்டால்ஷா பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் தற்போதும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் நேரடியான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தரைப்படைக்கும் வான்படைக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு சிறப்பாக நடைபெறுவதாக லெபனானிய ஊடகவியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தரைவழி படைப்பிரிவுகளும் வான்படைப்பிரிவுகளும் ஒரே நேரத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாகவும் லெபனானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 21 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். உண்மையில் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் ஈராக்கின் பக்தாத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களையும் புலந்து கட்டி வருகின்றார்கள். இதற்கமைவாக பக்தாதில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தின் ஒரு கட்டிடத்தை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குறித்த கட்டிடத்தில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த தாக்குதலை மேற்கொண்டதற்கு பின்பு குர்திஸ்தான் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தினுடைய கட்டிடத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலும் குறித்த கட்டிடம் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து பக்தாத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஹோட்டல்களில் ஒன்றான ரஷீத் ஹோட்டலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த ஹோட்டலிலே ஐரோப்பிய ஒன்றியத்தின் மிக முக்கியமான தூதரக அதிகாரிகள் தங்கியிருப்பதாகவும் இவர்களோடு அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரிகள் பதுங்கியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஐரோப்பிய நாட்டு தூதுவர்களோடு இருந்தால் அமெரிக்க அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாது என்கின்ற காரணத்தினாலேயே இவ்வாறு பதுங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு ரஷீத் ஹோட்டலில் பதுங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறைந்தது 3 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் 10க்கும் அதிகமான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு திரும்பும் தருவாயில் அமெரிக்காவினுடைய KC-135 எரிபொருள் டேங்கர் விமானத்தை இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் கரார் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே KC-135 எரிபொருள் டேங்கர் விமானம் சேதமடைந்திருப்பதாகவும் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் பென்குரியன் விமான நிலையத்திலே களமிறக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த KC-135 டேங்கர் எரிபொருள் விமானம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்தில் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு குறித்த விமான நிலையமானது தற்காலிகமாக மூடப்பட்டது. மேலும் குறித்த டேங்கர் விமானம் சேதமடைந்திருப்பதனை சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் உறுதிப்படுத்தியிருந்தன. அடுத்து குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைத்தும் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலின் விளைவாக குவைத்திலே 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. அதே போன்று பஹ்ரைன் இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 4 வெடிப்புகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று அதிகாலை கத்தாரினுடைய இண்டஸ்ட்ரியல் ஜோன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே தீப்பரவல் ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலே ஷாஜாவினுடைய வடக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே தற்போது குறித்த எண்ணெய் கப்பலானது தீப்பற்றிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் ஐக்கிய அரபு அமீரகத்தை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தொடர்பான தகவல்களை முன்னைய காணொலியிலேயே குறிப்பிட்டிருந்தேன்.
அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்தும் ஈரான் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக 15க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் மத்திய இஸ்ரேல் பிரதேசத்தை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிளஸ்டர் வார்ஹெட்டை பயன்படுத்தி குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் படுகாயமடைந்திருப்பதாக சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த போருக்கு பின்பு நாங்கள் புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தை உருவாக்குவோம். அமெரிக்காவின் ஆதிக்கம் இல்லாத ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு இல்லாத மத்திய கிழக்கு பிராந்தியத்தை உருவாக்குவோம். மேலும் இந்த பிராந்தியத்திலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் என ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் எவ்வாறு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தை உருவாக்கப் போகின்றது என்பது தொடர்பாக முன்னைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதனால் தயவு செய்து முன்னைய காணொலியை முழுமையாக பார்வையிடுங்கள். இந்த போருக்கு பின்பு ஈரான் எவ்வாறு புதிய மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை உருவாக்கப் போகின்றது என்பதனை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் 2 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மூலமாக ஈரானிய தலைவருக்கு செய்தி ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காகவும் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வதற்காகவுமே இந்த முன்மொழிவு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த முன்மொழிவை ஈரானினுடைய புதிய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் கிழித்தெறிந்திருப்பதாகவும் தற்போது நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை, இது அமைதிக்கான நேரம் அல்ல, அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தோல்விக்கான நேரம் என்றும் அமெரிக்காவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் தோற்கடிக்க மண்டியிட வைக்காமல் இந்த போரை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்றும் ஈரானின் புதிய உச்ச தலைவர் இமாம் முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிகளவான அமெரிக்க ஊடகங்களே இந்த தகவல்களையும் வெளியிட்டிருந்தன. அத்தோடு ஈரானின் புதிய உச்ச தலைவருக்கு புதிய ஆலோசகர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உச்ச தலைவருடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் ஈரானிய களத்திலிருந்து ஆதாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அதே நேரம் ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்களை படுகொலை செய்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியாக உளவு தகவல்களை சேகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அடுத்த கட்ட படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். ஈரானிய உச்ச தலைவரையும் IRGC இராணுவத்தின் தளபதிகளையும் படுகொலை செய்ததற்கு பின்பும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாததன் காரணத்தினால் தற்போது 2ஆம் கட்ட படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக இன்று அதிகாலை உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே பசிச் படைப்பிரிவினுடைய தளபதிகள் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. அதே போன்று ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் இந்த அறிவிப்புக்கு பின்பு அலி லர்ஜானி அவர்களுடைய எக்ஸ் தளத்திலிருந்து ஒரு பதிவும் வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் அலி லர்ஜானி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு விட்டாரா அல்லது உயிரோடு இருக்கின்றாரா என்பது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல்களை ஈரானிய ஊடகங்கள் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.